குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் வரக்கூடிய சனி பயிற்சி 2025ஆம் ஆண்டில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி மாலை சுமார் 9 மணி 45 நிமிடங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கம் படி கும்பராசியிலிருந்து சனி மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்படி மீனராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனியால் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம தனித்தனி வீடியோவா பார்க்க போறோம். ஏற்கனவே எந்தெந்த ராசிக்கு யோகம் இருக்கும், சனி பெயர்ச்சியால எந்தெந்த ராசிக்கு அவயோகம் இருக்குங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஒரு ஷார்ட் வீடியோவை போட்டிருப்பேன். இந்த பதிவில் ஒவ்வொரு தனித்தனி வீடியோவிலையும் அந்தந்த ராசிக்கு எப்படிப்பட்ட சுபபலன்கள் எப்படிப்பட்ட கெடுபலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த மாதிரி சனி கும்பத்திலிருந்து தன்னுடைய இருளான ஒரு வீடு கும்ப வீடுலேருந்து சுபருடைய வீடான மீனத்துக்கு போகிறது ஒரு நல்ல பெயர்ச்சின்னு தான் சொல்லணும். அடிப்படையாக எல்லா ராசிக்கும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது. குருவுடைய வீடாக இருக்கிறதால பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் யாரும் சந்திக்க மாட்டாங்க. பொதுவாகவே இந்த கோச்சார பலன் ஒருவருடைய ஜாதகத்தில் சுமார் 15லேருந்து 20% வரைக்கும் தான் வேலை செய்யும். மற்றபடி நடப்பு தசா புக்திகள் எப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருக்கோ அதுக்கேற்ற போல தான் 75லேருந்து 80% வரைக்கும் ஒருத்தருக்கு பலன் இருக்கும். இருந்தாலும் இந்த சனி மட்டும் 7 சனியாக இருக்கும்போதோ இல்லை அஷ்டம சனியாக இருக்கும்போது மட்டும் சில பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகப்படியாக தான் கொடுக்கும். ஆனால் அதே சமயத்தில் குரு பார்வை, சுக்கிரனுடைய தொடர்போ, சுக்கிரனுடைய பார்வை, வளர்பிறை சந்திரனோட தொடர்பு, தனித்த புதனுடைய தொடர்பு இப்படி ஏற்படக்கூடிய சமயங்களில் சனியுடைய கெடுபலன்கள் கண்டிப்பாக இருக்காது. அதே சமயத்தில் சனி எப்பெல்லாம் சுபருடைய வீடுகளான மீனம் மற்றும் தனுசு, துலாம் மற்றும் ரிஷபம் இந்த வீடுகள்லாம் சம்மந்தப்படுறாரோ அப்போ அவர் பெரிய அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்க மாட்டார். எப்படி ஒரு கெட்டவன் தன்னுடைய குருவுடைய வீட்டில் இருக்கும்போது தன்னுடைய இயல்பான கெட்ட குணத்தை வெளியில் காட்டாமல் இருப்பாரோ அதுபோல் சனியோடைய கெட்ட இயல்பான தன்மைகளை வெளியில் காட்டாமல் ஓரளவுக்கு அமைதியாக இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்கும். அதே சமயத்தில் பெரிய அளவுக்கு நன்மை இருக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது. பெரிய அளவுக்கு கெடுதல் இல்லாமல் இருக்கிறதே ஓரளவுக்கு நன்மை அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த சனியுடைய பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னா நாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறதும் விநாயகர் வழிபாடு பண்ணுறதும் எல்லா வித பிரச்சனைகளிலும் நம்ம ஈஸியாக காப்பாற்றிக்க முடியும். அதே போல் சிவாலயங்களுக்கு போயிட்டு இந்த நவகிரகத்தை வழிபடுறதை விட அங்கே இருக்கக்கூடிய பிரதான தெய்வமான சிவபெருமானை வழிபடுறது உங்களுக்கு நல்ல யோகத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கையும் அமைச்சு கொடுப்பார். எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இனி நாம் மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகநிலையின் அமைப்புப்படி எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். சிம்மராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி சிம்மராசி. சிம்மராசிக்கு வரக்கூடிய சனி பயிற்சி உண்மையாகவே பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பயிற்சின்னே சொல்லலாம். ஏன்னா இதனால் வரைக்கும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வரக்கூடிய மார்ச் மாதம் அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துக்கு போகிறது இவங்களை பொறுத்த வரைக்கும் அதிக பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். இருந்தாலும் குருவுடைய வீடாக இருக்கிறதால பெரிய அளவுக்கு பிரச்சனைகளும் வராது. ஏன்னா வரக்கூடிய ஒரு ஆண்டு காலத்தில் குரு லாபத்தில் இருக்க போகிறாரு. அதுக்கு அடுத்த ஆண்டு தான் அவர் விரயத்துக்கு வர போகிறாரு. அதனால் குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி 8ஆம் இடத்துல மறைமுகமான லாபம் கொடுப்பார். எதிர்பாராத அதிர்ஷ்டம், பங்கு சந்தையில் லாபம், வெளியில் சொல்லிக்க முடியாத அளவுக்கு நூதன முறையில் பணம் வரக்கூடிய சூழல். சாராய கடன் மூலியமாக சில பேருக்கு பணம் வரும். கேம்பிளிங்கில் சில பேருக்கு பைசா வரும். இதெல்லாம் வெளியில் நம்ம சொல்லிக்க முடியாது. அப்படி வெளியில் 4 பேர்கிட்ட சொல்லி பெருமைப்படக்கூடிய வகையில் பணம் வராது. சூதாட்டத்து மூலியமாகவோ ஒரு பிளாக் மணியில் சில பேருக்கு சம்பாதிக்கக்கூடிய யோகம்லாம் கிடைக்கும். அது முக்கியமாக பொலிட்டீஷியன்ஸ்க்கெலாம் இந்த காலகட்டத்தில் பணம் சேர்க்கை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு. அஷ்டமஸ்தானத்தில் சனி அப்படின்னு சொன்னாலே அடிக்கடி உடல் ரீதியாக பிரச்சனை வருது, ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகக்கூடிய சூழலாம் இருக்கும். இருந்தாலும் அவங்களுக்கு சொல்யூஷனும் கிடைக்கும். சுயஜாதகத்தின் தன்மைக்கேற்ப அவங்களுக்கு நன்மை தீமைகள் மாற வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை சுயஜாதகத்தில் சனி சரியான ஒரு பொசிஷனில் இல்லாமல் 6, 8 திசைகளுடைய நடப்பு தசா புக்தி 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியோடைய திசைகள் நடக்கிறது அப்படின்னா அதிகபட்ச கஷ்டங்கள் அவங்களுக்கு ஏற்படும். ஆனால் அதே சமயத்தில் சனி நல்ல சுப இடங்களில் இருந்து நல்ல தசா புக்திகள் நடக்கும்போது பெரிய அளவுக்கு பிரச்சனைகளும் சந்திக்க மாட்டாங்க. அதனால் அஷ்டம சனியை வச்சு கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் வழிபாடும்
தினமும் விநாயகர் வழிபாடு செய்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இப்போ சனியுடைய பார்வைகள் பார்க்கும்போது இந்த ராசிக்கு 10ஆம் இடத்தையும், ராசிக்கு 2ஆம் இடத்தையும், ராசிக்கு 5ஆம் இடத்தையும் சனி பார்க்க போகிறாரு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 10ஆம் இடத்துல பார்க்கக்கூடிய சனியுடைய பார்வையினால் அடிக்கடி வேலையில் பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க வேலையில் இந்த வருஷம் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் அதிகமான வேலை சுமைகள் ஏற்படும். அதே போல் என்ன தான் வேலை பண்ணினாலும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. சீனியர்ஸ் கிட்ட அவப்பேரும் கெட்ட பேர் பிரச்சனைகள் இப்படி தான் அதிகமாக சந்திப்பாங்க. ஒரு சில பேருக்கு வேலையை விட்டு வீட்டில் சும்மா இருக்கலாம்னு நினைக்கிற அளவுக்கு தோணும். ஸோ அதிக பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே போல் வேலை இல்லாதவர்களுக்கும் அவ்வளோ எளிதாக வேலை கிடைக்காது. கடுமையான முயற்சி அவங்க போட்டால் தான் அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இந்த சிபாரிசில் வேலை கிடைக்கிறது, ரெக்கமெண்டேஷன்லாம் நிறைய பேருக்கு வேலை அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அதே போல் அரசியல்லையும் ஒரு சில பேருக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஒரு வேலையை ஒரு சரியான நேரங்களில் பண்ணி முடிக்க முடியாது. நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சால் கூட மக்கள் மத்தியில் அது கெட்டதாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடிய டைம் தான் சொல்லணும். சனியுடைய நேர்பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்துல விழுறதால பேச்சில் அதிக கவனம் தேவை. இந்த காலகட்டத்தில் பேசி நிறைய பேர்கிட்ட மாட்டிப்பாங்க. தேவையில்லாமல் பேசுகிறது, பொய் சொல்கிறது, இப்படிப்பட்ட சூழலாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். இதனாலேயே நிறைய பேர்கிட்ட அவமானங்கள், அசிங்கங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. குடும்பத்துலேயும் நிறைய பேர்கிட்ட பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு வெளியில் போய் தனியாக இருக்கக்கூடிய சூழலும் ஏற்படும். பொருளாதாரத்தில் சில நேரங்களில் நஷ்டங்கள் ஏற்படும். வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் காணாமல் போகிறது, பழுதாகக்கூடிய சூழல், இதனால் அதிக செலவுகள், வீண் விரயங்கள்லாம் ஏற்படும். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள அடிக்கடி தகராறோ சொத்து பிரச்சனை இப்படி அதிகமாக ஏற்படக்கூடிய சூழல். அதனால் இந்த காலகட்டத்தில் கூடுமான வரைக்கும் பேச்சை தவிர்க்கிறது நல்லது. ஒரு ஆர்குமெண்ட்ஸ்னு வந்தான்னா நம்முடைய பங்களிப்பை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. தேவையில்லாமல் எந்த பிரச்சனைக்கும் இவங்க தலையிடாமல் இருந்தால் இவங்களுக்கு நல்லது. சனியுடைய பார்வை ராசிக்கு 5ஆம் இடத்துல விழுறதால பிள்ளைகளோடையும் அதிகம் பிரச்சனை ஏற்படும். அப்போ இந்த காலகட்டத்தில் பெற்றோர் பேச்சை பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க. இப்போ பிள்ளைகளுடைய படிப்புலையும் கவனம் செலுத்த மாட்டாங்க. ஸோ அப்பாவுக்கும் பையனுக்கும் ஆகாது, அம்மாவுக்கும் பையனுக்கும் ஆகாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும். அதுபோல் திருமணமாகி குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கும் சில பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு விஷயம் எதிர்பார்த்த நேரத்தில் நடக்காமல் போகிறது, அதிக அலைச்சல், இப்படிப்பட்ட சூழலாம் அதிகமாக இருக்குது. இந்த காலகட்டம் முழுதும் அவங்களுக்கு இறை நம்பிக்கை, இறை வழிபாட்டில் கவனம் செலுத்தினோன்னா பிரச்சனைகள் ஓரளவுக்கு கட்டுக்குள் இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு சில தடங்கள் ஏற்படக்கூடிய சூழலும், கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும். அதுபோல் இவங்களுக்கு சில நேரங்களில் பொருளாதார தட்டுப்பாடு ஏற்பட்டு வங்கியில் போய் லோன் எடுக்கக்கூடிய சூழலாம் இருக்கும். அதுபோல் நண்பர்கள் சரியான நேரத்தில் உதவாமல் போவாங்க. பணம் யார்கிட்டே கேட்டால் கூட சரியான நேரத்தில் கிடைக்காமல் போகிறது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் சந்திப்பாங்க. பிஸ்னஸ்லேயும் அதிக காம்படிஷன்ஸ் இருக்கும். நமக்கு வரணும்னு நினைக்கக்கூடிய பிஸ்னஸ் கூட கைவிட்டு போகக்கூடிய சூழல் இருக்கும். இவ்வளோ நாள் பண்ணிகிட்ருக்கிற பிஸ்னஸ்லேயும் நல்ல வாடிக்கையாளர்களும் கைவிட்டு போகக்கூடிய சூழலும், பிஸ்னஸோட வால்யூம் கம்மியாகிறது, ப்ராஃபிட்டோடைய மார்ஜின் கம்மியாகக்கூடிய சூழலாம் இருக்கும். இதெல்லாம் இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலாக இருக்கும். அதுபோல் அடிக்கடி மருத்துவ செலவு, மருத்துவர்களுக்காக அதிக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய சூழல், இன்சூரன்ஸில் அதிகமாக பணம் கட்டக்கூடிய சூழலாம் சில பேருக்கு ஏற்படும். அதுபோல் கிளைம்ஸ் எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்காம போகிறது. அதேபோல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினாங்கன்னா அதுக்கு எதிர்பார்த்த வட்டி கிடைக்காம போகிறது. பங்கு சந்தையில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, எதிர்பார்த்த லாபம் கிடைக்காம அங்கங்கே பைசா அப்படியே தங்கிடும். இப்படிப்பட்ட சூழல்லாம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக சந்திப்பாங்க. அப்போது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி ரொம்ப டஃப்பான ஒரு டைம் தான். பெரிய அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு பயிற்சின்னே சொல்ல முடியாது. இருந்தாலும் குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி ரொம்ப நெகட்டிவ் விஷயங்கள்லாம் பண்ண மாட்டார். பிரச்சனை கொடுத்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷனும் கண்டிப்பாக கொடுப்பாரு. இவங்களுக்கு சுமார் 60% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சிம்மராசின்னு சொன்னாலே மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் முதல் பாதம், இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டதான் சிம்மராசி. அதுல கேத்துவுடைய மக நட்சத்திரம் இவங்களுக்கு சுமார் 60% வரைக்கும் நல்ல பலனும், சுக்கிரனுடைய பூர நட்சத்திரம் அவங்களுக்கு சுமார் 50%, சூரியனுடைய உத்திர நட்சத்திரம் முதல் பாதம் இவங்களுக்கு சுமார் 55% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து.